ராஜேஸ்வரி ஆனா உண்மையிலேயே கடைசியில இப்படி மாட்டிக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கதிரேசன் வந்துட்டு இந்த சுடர கொலை பண்ண பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த, நம்ம மல்லிக்கும் அடுத்ததா வந்து விஜய்க்கு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால, அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த தீபிகா மேடத்துக்கிட்ட போட்டு குடுத்தாங்க. உண்மையிலேயே அவங்க கொலை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது அதுல இருந்து நல்லாவே தெரிய வந்துச்சு. ஆனா அதே சமயத்துல இந்த ராஜேஸ்வரியும், ரகுவும் வந்து பிளான் பண்ணி இந்த சுடர கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாலுமே கூட, அந்த கொலை உண்மையிலேயே அவங்க நெனச்ச மாரி நடந்ததா? அதாவது உண்மையிலேயே சுடர கொலை பண்ணாங்களா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ இந்த ராஜேஸ்வரி, ரகு இவங்க எல்லாருமே இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதாவது சுடர கொலை பண்ண நெனச்ச வரிசையில வந்து இவங்களும் நிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ தீபிகா மேடத்துக்கு நல்லா தெளிவா தெரிய வரப்போகுது. உண்மையிலேயே தீபிகா மேடம் இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது உண்மையிலேயே இப்பதான் வந்து நம்ம தீபிகா மேடம் கொஞ்சம் யோசிக்க போறாங்க. ஒருவேளை நம்ம தவறான பாதையில பயணிச்சுட்டு இருந்தோமோ, ஒருவேளை தவறான பாதையில போயிட்டு இந்த மல்லி தான் வந்து குற்றவாளி அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருந்தோமோ, ஏன்னா அந்த சுடர் அவ்ளோ கேடு கெட்டவளா இருக்கா. சுடர கொலை பண்றதுக்கு இந்த கதிரேசன் வந்து இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ராஜேஸ்வரி, ரகு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்படி நெறைய பேர் வந்து சுடர கொலை பண்ண பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த அதாவது தீபிகா மேடத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ ராஜேஸ்வரி அவளாவே தன்னைத்தானே வந்து போயிட்டு இப்படி காட்டி குடுத்துக்குவா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம விஜய் அதாவது மல்லியும் விஜயும் வந்து ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் வெண்பா இருந்துட்டு, நான் இந்த ஒரு ரன்னிங் ரேஸ்ல வந்து கலந்துகிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மல்லி கிட்ட கேட்கறாங்க. மல்லி வந்துட்டு, "நீ கவலைப்படாத வெண்பா. நம்ம வந்து போயிட்டு அங்க வந்து பிடி மாஸ்டர் கிட்ட பேசலாம். அதுவும் இல்லாம மறுபடியும் வந்து இந்த ஒரு விஷயத்த கண்டக்ட் பண்ண சொல்லலாம்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா விஜய் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, "நம்ம எதுக்காக அப்படி பண்ணணும் மல்லி? அதே மாரி நம்ம குழந்தைய வந்து கொல்றதுக்கே வந்து தீபிகா மேடம் வந்து பார்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க போற பாதையில, அவங்க போற பக்கம் வந்து நம்ம போகலாமா? கண்டிப்பா போகக்கூடாது. இது வெண்பா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். வெண்பா உயிருக்கே வந்து ஆபத்தாகுற மாரி அப்படி விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ வெண்பாவுக்காக ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்ம மல்லிக்கு வந்து எப்பவுமே வெண்பாவ வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அது எல்லாத்தையுமே அடிச்சு தகர்த்து எறிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவா வந்து சொல்றாங்க. பட் இருந்தாலும் மல்லிக்கு வந்து முதல்ல குழப்பமா இருந்துச்சு. விஜய் இப்படி சொல்றாரே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. பட் இருந்தாலும் மல்லி இருந்துட்டு விஜய சமாளிக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து வெண்பாவ இந்த ரன்னிங் ரேஸ்ல வந்து ஓட வைக்க போறாங்க. இதுதான் வந்து நம்ம தீபிகா மேடத்துக்கு குடுக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தீபிகா மேடம் இருந்துட்டு தான் பொண்ணு கூட வந்து வெண்பா வந்து ஓடக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவங்க எவ்வளவு பெரிய வேலைய பார்த்து விட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் விஜயும் ரொம்பவும் வந்து பயப்பட்டுட்டு இருக்காரு. அதே மாரி இப்போ இந்த சுடர் உண்மையிலேயே வந்து இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா எல்லாருக்குமே இருக்க போகுது. ஏன்னா சுடர் உயிரோட வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. அதாவது சுடர் இன்னும் சாகல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, இதுக்கு இடையில உண்மையிலேயே வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இப்ப தெரிய வருது. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு நேரா போயிட்டு தீபிகா மேடத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் இல்லாம அடுத்தடுத்து யார் யாரோ என்ன மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன பிளாக்மெயில் பண்றாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பிளாக்மெயில் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே, அந்த இடத்துல வந்து இந்த ராஜசூரி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அர்த்தம். இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே தீபிகா மேடம் கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்ற ஒரு விஷயம் உண்மையிலேயே வந்து அத சீரியஸா எடுத்துக்கவே முடியாது. அதாவது காமெடியா வந்து எடுத்துக்கவே முடியாது. இப்போ அத சீரியஸா வந்து எடுத்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதே மாரி தீபிகா மேடம் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே திரு திரு திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, டைரக்ட்டா வந்து அந்த ராஜேஸ்வரி கிட்ட கேட்டுறாங்க. ஏன்னா ராஜேஸ்வரிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதுவும் இல்லாம தீபிகா வந்து நம்மளோட ஆளு. தீபிகா மேடம் கிட்ட வந்து சொன்னா நான் இத வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த கத்தி வாங்கிட்டு வந்த அந்த பையனையே வந்து புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சாங்க இல்லையா? அந்த மாரி இந்த ஒரு விஷயத்தையும் இப்ப மிரட்டுனவனையும் வந்து தூக்கிட்டு போய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெனச்சாங்க. ஆனா கடைசியில இவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகும். பேக் ஃபயர் வந்து ஆகி கடைசியில தீபிகா மேடம் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. தீபிகா மேடம் டைரக்ட்டா வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. என்னது யாராச்சும் ஒருத்தர் உங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ உங்க மேல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த வச்சு தானே வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. அப்போ இந்த கொலையில உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்குறாங்க. ராஜேஸ்வரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஐய்யய்யோ! நம்ம இனிமே இங்க இருக்கவே கூடாது. உடனடியா நம்ம எஸ்கேப் ஆயி போயே ஆகணும் அப்படிங்கிற மாரி
மாரி வந்து சொல்லி நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் தீபிகா மேடம் விடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ராஜேஸ்வரி ஒழுங்கு மரியாதையா இப்பவே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் சொல்லிடு. இல்ல நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில இந்த கொலையில நீ சம்மந்தப்பட்டிருக்க. அதனாலதான் வந்து உனக்கு அடிக்கடி பிளாக்மெயில் வருது. ஏற்கனவே ஒரு பையன் பிளாக்மெயில் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவனை தூக்கி ஜெயில்ல வச்சாச்சு. அடுத்ததான் வந்து ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ற. கண்டிப்பா இது எல்லாத்தையுமே என்னால ஏத்துக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அங்கேயே வச்சு இந்த ராஜேஸ்வரி அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. ராஜேஸ்வரி திரு திருத்துன்னு முழிக்கிறா. ஐயையோ! நம்ம உண்மையா சொன்னாலும் மாட்டிக்குவோம். உண்மையா சொல்லலனாலும் மாட்டிக்குவோம். அதாவது இப்போ பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு சுடரோட கொலை கேஸ் ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து சுடர் மாதிரியே இருந்த, அதாவது ரேணுகா மாதிரியே இருந்த சுடர் தான். ரேணுகாவ இந்த ராஜேஸ்வரி தான் கொலை பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ 2 கொலைக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு நம்மள தூக்கி ஜெயில்ல போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதுவும் இல்லாம ராஜேஷ் இருந்துட்டு எப்படியாச்சும் இங்க தப்பிச்சாகணும். நம்ம உண்மைய சொல்லாம இருக்கணும். வாயையே திறக்கக் கூடாது. என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாலும் வந்து வாய திறக்க மாட்டேங்கிறாங்க. இங்கதான் நம்ம தீபிகா மேடத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இந்த ராஜேஸ்வரிய ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அடுத்தடுத்த விஷயம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அடுத்தடுத்து வந்து ராஜேஸ்வரிக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து தீபிகா மேடத்துக்கு வந்தாச்சு. அதாவது நம்ம தீபிகா மேடம் மல்லி தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு, உண்மையிலேயே இதோட குற்றவாளி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கேஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களும் முயற்சி பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.